ஆலிம் எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆர்ஜே கண்மணி. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகில் இருக்கக்கூடிய சேரநகர் பாயப்பனூர் ரோடு அம்மன் கோவில் அருகாமையில் இருக்கக்கூடிய காலனிக்கு தான் வந்திருக்கிறோம். எதுக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பௌர்ணமி பூஜை மிக சிறப்பா நடைபெற போகுது. அதுக்காக கிருஷ்ணன் நம்பூதிரி சபரிமலை குருவாயூர் மேல்சாந்தி அவர்களை மீட் பண்ண தான் வந்திருக்கிறோம். இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நமக்காக காத்துட்டு இருக்கு. என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம உள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். சிவபெருமான் கிட்ட இருந்து பாசுபத அஸ்திரத்தை பெற விரும்பிய அர்ஜுனன் அடர்ந்த காட்டுக்குள்ள ஒரு கடுமையான தவம் பண்றாரு. இத பார்த்த சிவபெருமானும் பார்வதி தேவியும் இவரோட தவத்தை பரிசோதிக்கிறதுக்காக ஒரு வேடுவ பெண்ணாக உருமாறி அந்த காட்டுக்குள்ள வராங்க. அர்ஜுனனோட தவத்தை கலைக்கிறதுக்காக மூகன் அப்படிங்கிற அரக்கன் பன்றி வேஷம் போட்டு அந்த காட்டுக்குள்ள வராங்க. இத பார்த்த அர்ஜுனன் அம்பு ஒண்ணு எய்கிறாரு. அதே நேரத்துல வேடன் உருவம் எடுத்து வந்த சிவபெருமானும் அந்த பன்றியை கொல்றதுக்காக அம்பு ஒண்ணு எய்கிறாங்க. ரெண்டு அம்புமே ஒன்னா சேர்ந்து அந்த பன்றி இறந்துடுது. அப்படி இருக்கிற நிலையில அந்த பன்றிய யாரோட அம்பு குத்தி கொன்னுச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த வேடனுக்கும் அர்ஜுனனுக்கும் ஒரு தகராறு ஏற்படுது. இந்த நேரத்துல அர்ஜுனன் வேடனை பார்த்து அம்பு எய்கிறாரு. அந்த அம்ப வேடன் ஈஸியா வீழ்த்துறாரு. இப்படியே அர்ஜுனன் அம்பு எய்துகிட்டே இருக்கும்போது அவர்கிட்ட இருந்த அம்பு எல்லாமே தீந்து போயிடுது. அப்போ ஒரு கட்டத்துக்கு மேல சிவபெருமான் சிலை முன்னாடி போய் நின்னு, சிவபெருமானே எனக்கு இந்த வேடுவனை வீழ்த்துறதுக்கான ஒரு சக்தியை கொடு அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு. கேட்டுக்கிட்டு அங்க இருந்த பூக்களை அந்த ஈசன் சிலை மேல அவர் தூவுறாரு. அந்த நேரத்துல அந்த மலர்கள் எல்லாமே வேடுவனாக வந்திருக்கிற ஈசன் காலடியில விழுது. இத பார்த்த அர்ஜுனன் ஐயோ வந்திருக்கிறது ஈசன் அப்படிங்கிற மாதிரி அவரோட கால்ல விழுறாரு. தான் செஞ்சது மூட செயல் அப்படிங்கறத அறிய வரவே ஈசன் கிட்ட மன்னிப்பு கேக்குறாரு. ஈசனும் அவரை மன்னிச்சு பாசுபத அஸ்திரத்தை அவர்கிட்ட கொடுக்கறாரு. அதுக்கப்புறம் சிவபெருமானும் பார்வதி தேவியும் கொஞ்ச காலங்கள் அந்த காட்டிலேயே வாழ்ந்து வராங்க. அவங்களுக்கு ஒரு ஆண் மகன் பிறக்கிறான். அவரு பேரு தான் வேட்ட குருமகன். அந்த குழந்தைய சிவபெருமானும் பார்வதி தேவியும் காட்டிலேயே விட்டுட்டு போயிடுறாங்க. வேடர்களின் தலைவன் வேட்ட குருமகனை எடுத்து வளர்க்கிறாரு. அந்த குட்டி பையன் ரொம்பவே சுட்டித்தனம் பண்றவரா அந்த காட்டுக்கு தவம் பண்ற வர முனிவர்களை ரொம்பவே தொந்தரவு கொடுக்கறாரு. அந்த தொந்தரவு தாங்காம முனிவர்கள் பிரம்மன் கிட்ட போய் முறையிடுறாங்க. பிரம்மனோ சிவபெருமான் கிட்ட போய் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அந்த முனிவர்கள் சிவபெருமானை தேடி வராங்க. சிவபெருமான் அதுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, சின்ன பையன் அப்படிதான் இருப்பான், வளர்ந்ததும் அவனோட சேட்டைகள் எல்லாமே மறைஞ்சிடும் அப்படின்னு சொன்னதும் அதுவும் சரிதான் அப்படின்னு முனிவர்கள் மறுபடியும் காட்டுக்கு போறாங்க. அந்த குட்டி பையன் வளர்ந்து பெரிய பையனா மாறிட்டான். இருந்தும் அவனோட சேட்டைகள் மட்டும் மறையவே இல்ல. மீண்டும் முனிவர்கள் விஷ்ணு கிட்ட போய் முறையிடுறாங்க. உடனே விஷ்ணுவும் அந்தனர் வேஷத்துல அந்த குட்டி பையன் முன்னாடி காட்சி அளிக்கிறாரு. அவர் கிட்ட இருந்த தங்கத்திலான உடைவாளை காமிக்கவே அதோட வேலைப்பாடுகள்ல மயங்கிய வேட்டக்கொரு மகன் எனக்கு அந்த உடைவாளை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு. உடனே விஷ்ணுவும் நான் உனக்கு இந்த உடைவாளை கொடுக்கறேன், ஆனா இந்த வாளை எப்பவுமே நீ உன்னோட வலது கையில தான் வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு. உடனே வேட்டக்கொரு மகனும் சரி அப்படிங்கிற மாதிரி அந்த உடைவாளை வாங்கி அவரோட வலது கையில வைக்கிறாரு. அவரோட வலது கையில உடைவாள் இருக்கிறதுனால அவரோட இடது கையில இருந்த வில் அம்பு செயலிழந்து போயிடுது. அதனால அவரோட சேட்டைகளும் நாளடைவுல குறைஞ்சிடுது. அந்த நிலையில சிவபெருமான் அவர் முன்னாடி தோன்றி, நீ தென்பகுதிக்கு போகணும், உன்னை எந்த இடத்துல காவல் தெய்வமா இருக்கும்படி சொல்றாங்களோ அங்க நீ காவல் தெய்வமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அனுப்பி வைக்கவே வேட்டக்குருமகன் பல்வேறு பகுதிகளை கடந்து கேரள மலைப்பகுதிக்கு சேர்றாரு. அங்க இருந்தவர்கள் எல்லாருமே அவரை வரவேற்றதுடன் எங்களுக்கு காவல் தெய்வமா நீங்க இருக்க வேணும் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அவரும் அதற்கு சம்மதிக்கவே அங்கு அவருக்கு ஒரு கோவில் அமைச்சு வேட்டக்கொரு மகன் அப்படிங்கிற பெயர்ல வழிபட தொடங்கினாங்க. இந்த வேட்டக்கொரு மகனுக்கு தான் இன்னைக்கு பௌர்ணமி பூஜை மிக சிறப்பா நடந்துட்டு இருக்கு. शंकर महादेवा पार्वती
हर हर रुद्र महादेवा हर रुद्र महादेवा रुद्र महादेवा रुद्र महादेवा रुद्र महादेवा शिव रुद्र महादेवा शिव शिव रुद्र महादेवा शिवात्मानं शिवोत्तमं शिवमार्गप्रणेरायं प्रणतोऽस्मि सदा शिवं धाराधरश्यामलाङ्गं छुरिकाचापधारिणं किरातवपुषं वन्दे मूर्ते भगवन् किरातमूर्ते भगवन् कृपालो परदेवते कृपालो परदेवते कुटुम्बश्रेयसे देहि कुटुम्बश्रेयसे देहि सन्ततिं सम्पदं च मे सम्पदं च मे நமஸ்காரம் வணக்கம் நான் கிருஷ்ணன் நம்பூதிரி தெற்குனி எழுத்து குத்துள்ளி கிருஷ்ணன் நம்பூதிரின்னு சொல்லும் ஃபார்மர் குருவாயூர் அண்ட் சபரிமலை மேல்சாந்தி இங்கே இந்த மேட்டுப்பாளையத்தில் இந்த திருமகன் பூஜை இங்கே ஸ்டார்ட் பண்ணியாச்சு இந்த பூஜை விசேஷம் ஏன்னா குலதெய்வம்னு சொல்லுவான் வேட்டை திருமகன் குலதெய்வம்னா அந்த நம்ம கேரளாவில் மலபார் ஏரியா சொல்லும் நார்த் சைடில் நிறைய பேர் இந்த தெய்வீக சக்தியை நல்ல மாதிரி பூஜை பண்ணிட்டு இருக்கிறார் அதில் எங்களுக்கு குலதெய்வமாக இந்த சக்தியை இந்த தெய்வ சக்தியை நாங்கள் பூஜிக்கிறோம் அந்த பூஜையில் இந்த பூஜை வேட்டை குருமகன் சொன்னான் சிவன் மகாதேவருடைய சின்ன ஒரு அவதாரம் சொல்லுவான் அந்த பூஜையில் நாம் இங்கே இதுக்கு முன்னாடி ஒரு 1.5 வருஷம் முன்னாடி எல்லா மாதம் மந்த்லி ஒரு நாளைக்கு இந்த மாதிரி பௌர்ணமி நாளைக்கு பூஜா இங்கே நடந்துட்டு இருந்தது அந்த வேற ஒரு இடத்துல அப்போ அதில் சேஷம் அப்புறம் அதுக்கு கொஞ்சம் இது வந்துச்சு தலங்கள் வந்துச்சு இப்போ மீண்டும் இந்த ஸ்டார்ட் பண்ணுறது அந்த பூஜையில் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களோ அவரை எல்லாருக்கும் அந்த குலதெய்வத்தோட நம்ம குலதெய்வம் மாதிரி அவரோட அனுகிரகம் கிடைக்கும் குலதெய்வத்தை பூஜை பண்ணால் தான் நம்ம எந்த பூஜை எங்கே பூஜை பண்ணாலும் அதோட ரிசல்ட் கிடைக்கும் சொல்வார் எங்கேயும் போகலாம் நமக்கு எந்த கோவிலையும் போனோம் எல்லா கோவிலையும் போனோம் ஆனால் குலதெய்வத்தை தரிசனம் பண்ணி அந்த பூஜை பண்ணதுக்கு அப்புறம் போனால் போதும் அப்போ நீங்கள் எல்லாரும் அந்த மாதிரி அவரோட குலதெய்வத்தை பூஜை பண்ணுங்கோ இங்கே எந்த பூஜையிலும் இந்த பார்ட்டிசிபேட் பண்ணால் கண்டிப்பாக நம்ம என்ன நினைக்கிறதோ அந்த உத்திஷ்ட காரிய பிராப்தி சொல்லும் உத்திஷ்ட காரிய பிராப்தி அந்த உத்திஷ்ட காரிய பிராப்திக்காக நாங்கள் பண்ணுறோம் அந்த பூஜையில் இங்கே எல்லாரும் சேர்ந்து அந்த பூஜையை கொஞ்சம் நல்லாப்படி அந்த மாதிரி இதை வாழ்த்துறதுக்காக எல்லாரும் இது ப்ரே பண்ணுங்கோ இது மந்திரங்கள் எல்லாம் சொல்லி கொடுக்கும்போது எல்லாம் சொல்லணும் இந்த பூஜை முடிகிற வரைக்கும் எல்லோரும் சைலண்டாக பண்ணுங்க எல்லோரும் இங்கே உட்காந்து பூஜை பண்ணுங்க அந்த தெய்வத்தோட பகவானுடைய அனுகிரகத்துக்காக வேண்டிக்குங்கோ இதோட சேர்ந்து அந்த ஆள் சொன்ன மாதிரி நம்ம குருவாயூரப்பனுக்கு அந்த மாதிரி ஐயப்ப சுவாமி அம்பாள் துர்கா பகவதி பத்ரகாளி இந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் நம்ம ட்ரை பண்ணுறது அவருக்கெல்லாம் நாங்கள் வேண்டிக்கிறது எல்லாரும் நல்லா வரட்டும் சர்வே பவந்து சுகினஹா சர்வே சந்து நிராமயாக சர்வே பத்ராணி பஷ்யந்துமா கஷ்டித் துக்கபாத் பவேத் இந்த பூஜையை நம்ம அச்சுதன்குட்டி நாயர் அச்சுசுவாமி இது அவர் தான் இதோட மெயின் எல்லாம் நடத்துறது அவருக்கு ஒரு ஆசை இருக்குது இந்த மாதிரி ஒரு கோவில் பகவானுடைய கிராதமூர்த்தியுடைய ஒரு கோவில் இங்கே நம்ம பக்கத்திலே ஒரு பிரதிஷ்டை பண்ணணுங்கிறது ஒரு உண்டாக்கணுங்கிறதுக்கு ஒரு ஆசை இருக்குது அதுக்கு எல்லாருமே சேர்ந்து இது ஹெல்ப் பண்ணுங்க ஆனால் கண்டிப்பாக அந்த பகவானுடைய அந்த கடவுளுடைய அனுகிரகம் எல்லாரும் கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் சர்வே பவந்து சுகினஹா சர்வே சந்து நிராமயாக
सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्। ओम ह्रीं नमः शिवाय। किरातवपुषये नमः। ओम नमः शिवाय। हर हर रुद्र महादेवा शंकर रुद्र महादेवा हर हर ரூபாய நமசிவாய. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம், சேரன் நகர், பாயப்பனூர் ரோடு, மகாலட்சுமி கோவில் அருகில் கிராத மூர்த்தி ருத்ர சந்திரக்கலன், அதாவது விசேஷமான இந்த பௌர்ணமி நாளில் நம்மளுடைய வேட்டைக்கூர் மகன் சிவன்ற ஒரு பூஜா. ശബരിമല ഗുരുവായൂർ മേൽശാന്തി TK കൃഷ്ണൻ നമ്പൂരി തെക്കിനടുത്ത് കുത്തുള്ളിമന മേൽശാന്തി വന്നിട്ട് എല്ലാ മാസം பௌர்ணமியில் வந்துட்டு நம்ம அது பூஜை பண்ணியிருந்தோம். நிறையா கோரிக்கைகள், அதாவது வேண்டி வச்சவங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லபடியாக குழந்தை, வீடு, வாகனம் எல்லோரும் நல்லா இருக்கிறாங்க. நல்லவங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. இடையில் கொஞ்சம் முடியாத காரணத்தினால் அந்த பூஜையை நிறுத்தி மீண்டும் அதை ஒரு கோவில் அமைவதற்காக இந்த கோவிலுக்காக இந்த பூஜையை நம்ம செஞ்சு கொண்டிருக்கிறோம். இந்த பூஜையினால் எல்லாருக்கும் நல்ல ஒரு ஆத்ம திருப்தியான தேங்காய் எரிச்சல், அதாவது நம்ம மணிக்குறுப்பு தேங்காய் எரிச்சல், இந்த பூஜையெல்லாம் முடிஞ்சு இங்கே நம்ம என்ன காரியத்தை நினச்சி நம்ம அந்த தேங்காயெல்லாம் வைக்கிறோமோ அந்த காரியங்கள் 2-3 பூஜையில் நல்ல சக்ஸஸ்ஃபுல், நல்ல மாற்றங்கள், நல்ல ஆரோக்கியங்கள், தெம்பு எல்லாருமே
கண்டிப்பாக கிடைக்கும். ஒவ்வொருத்தரும் நான் என்ன பண்ணணும்னு கேட்டு வராங்க. அவங்களால பண்ணி கொடுக்குறது நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் மேல்சாந்தி மூலியமாக. இப்போ இந்த கோவிலுக்காக இடம் பார்த்துட்ருக்கு. ஏகதசம் கொஞ்சம் பக்கம் வந்துட்டோம். அது மேட்டுப்பாளையத்தில் கோவை மாவட்டத்தில் இந்த நீலகிரி மலை அடிவாரத்தில் நல்ல ஒரு கிராத ருத்ர ரூபாய நமசிவாயாவுக்கு ஒரு பெரிய ஒரு கோவிலும் ஒரு அன்னதான மண்டபம். இந்த டெய்லியும் இப்போ வந்துட்டு இந்த வேட்டைக்குரு மகன் அன்னதானம் டெய்லி நடக்குது. 27 நட்சத்திரத்திற்கும் டெய்லியும் ஒரு 60-70 பேத்துக்கு சாப்பாடு கொடுத்துட்ருக்கு. கண் தெரியாதவங்க, வாய் பேச முடியாதவங்க, அதில் நம்ம வந்திருக்கிற நம்ம பூஜைக்கு வந்திருக்கிற அவருடைய தங்கச்சிக்கு வந்து கண் தெரியாது. நம்மளால் முடிஞ்சது நம்ம கொடுத்துட்ருக்குறோம். மெல்சாந்தியுடைய ஆசீர்வாதத்தினாலையும் நம்மளுடைய கிராத ரூபா நமசிவாயா வேட்டைக்குரு மகன் அவருடைய அனுகிரகத்தினாலும் கூட்டிகிட்ருக்கிறோம். எல்லாரும் இதில் பங்கு கொண்டு எல்லாரும் சந்தோஷமாக கடன் நோய் நொடி இல்லாமல் நம்ம ஆரோக்கியமாக இருந்தாலே நமக்கு அடுத்து என்ன பண்ணலாங்கிறது நமக்கு பகவான் வழிகாட்டி விட்டுறாரு. அதனால் நீங்கள் எல்லாருமே அந்த பூஜையில் வந்து ஒரு கான்சன்ட்ரேஷன், அதாவது வந்து நம்மளுடைய மைண்டு எங்கேயுமே சிதறாமல் நம்மளுடைய பகவானை வந்து எந்த பிரச்சனையிலையும் கிராத ரூபாய நமசிவாய சொன்னாலே போதும். பகவான் இது கேரளாவில் வந்து பயங்கர ஒரு மேல்சாந்தி வீட்டில் எல்லா மாதம் பாட்டு இருக்குது. அதெல்லாம் பண்ணணும், நல்ல விரைவில் பண்ணணும். நம்ம இடம் வாங்கி அது பண்ணலாம். அதுக்குண்டான சப்போர்ட்டும் எல்லாரும் வந்து இந்த பூஜையில் பங்கு கொண்டு பகவானுடைய பிரசாதம் மேல்சாந்தியோடைய ஆசீர்வாதம் இது இருந்தாலே நமக்கு போதும். நம்ம தீர்க்க ஆயுசும் ஆரோக்கியத்தோட நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும் என்று இந்த பூஜையை നാങ്കൾ നടത്തിക്കൊണ്ട് இருக்கிறோம். പൗർണമി നാള് എന്ത് പൂജ ചെയ്താലും എന്ത് പ്രവൃത്തി ചെയ്താലും വളരെ നന്നാകും എന്നാണ് പറയാറുള്ളത്. അപ്പോൾ അതുകൊണ്ട് ആ പൗർണമി നാൾ ചെയ്യുന്ന വിശേഷമായ ഈ പൂജ എല്ലാവർക്കും നല്ലത് വരട്ടെ എന്നുള്ള പ്രാർത്ഥനയോട് കൂടിയാണ് ചെയ്തത്. അതിൽ പ്രത്യേകിച്ച് കലിയുഗവരതൻ ശ്രീ അയ്യപ്പസ്വാമിയുടെ, അതേപോലെ തന്നെ അയ്യപ്പസ്വാമിയുടെ അച്ഛനായിട്ടും അല്ലെങ്കിൽ സഹോദരനായിട്ടും ഒക്കെ വേട്ടയ്ക്കൊരു മകനെ കാണാറുണ്ട്, പ്രാർത്ഥിക്കാറുണ്ട്. ആ ഭഗവാന്റെ ഇന്ദുചൂടനായുള്ള ചന്ദ്രകലാചൂടനായിട്ടുള്ള ഭഗവാന്റെ ആ പൂജ ഇന്ന് ഇവിടെ നടത്താൻ സാധിച്ചതുകൊണ്ട് തീർച്ചയായിട്ടും അത് പങ്കുകൊണ്ട് എല്ലാവർക്കും അതിൻ്റെ അനുഗ്രഹം കിട്ടും. സംശയമില്ലാത്ത ഒരു കാര്യമാണത്. ഇത് എല്ലാവരും പങ്കുകൊള്ളണം. ഓരോ മാസവും ഇത് വീണ്ടും തുടരണമെന്നാണ് ആഗ്രഹിക്കുന്നത്. അത് നടത്താനും നടത്തിക്കുവാനുമായിട്ട് എല്ലാവരും പങ്കുകൊണ്ട് ഇതിൽ അനുഗ്രഹം, ഭഗവാന്റെ അനുഗ്രഹം ഉണ്ടാകണം. കലിയുഗവരതനായ ശ്രീ വേട്ടയ്ക്കൊരു മകൻ്റെ കിരാതമൂർത്തിയുടെ അനുഗ്രഹം എല്ലാവർക്കും ഉണ്ടാകട്ടെ എന്ന് പ്രാർത്ഥിക്കുന്നു. നമസ്കാരം. നമ്മളത് കളം എഴുതിയിട്ടാണ് ഈ പൂജ കഴിക്കുന്നത്. ഈ കളം എഴുതുന്നത് നല്ല നാച്ചുറലായിട്ടുള്ള പൊടികൾ മാത്രമേ ഉപയോഗിക്കുന്നുള്ളൂ, കെമിക്കലൊന്നും ഉപയോഗിക്കുന്നില്ല. ശുദ്ധമായിട്ടുള്ള പൊടികൾ ഉപയോഗിച്ചിട്ടാണ് കളം എഴുതുന്നത്. ഇവിടെ ഈ പൂജ നടക്കുന്നത് ഏറ്റവും ചുരുങ്ങിയ മട്ടിലുള്ള ഒരു പൂജയാണ് ഇവിടെ നടക്കുന്നത്. ഇതിന് വലിയ പൂജ ഉണ്ട്. ഇതിനോട് ബന്ധിപ്പിച്ച് കളം എഴുതി പാട്ട്, പൂജ, വെളിച്ചപ്പാടിന് നൃത്തം. ഇപ്പോൾ നമ്മൾ കുറച്ച് നാളികേരേ ഉടച്ചിട്ടുള്ളൂ. കൂടുതലൊരു 12,008 നാളികേരം വരെ ഉടയ്ക്കുന്ന വലിയ പൂജയായിട്ടുണ്ട്. അത് നമുക്കൊരു കാലത്ത് നമുക്ക് ഇവിടുന്ന് കയറി വലിയൊരു പൂജ നടത്താൻ നമുക്ക് കഴിയണം. അതിനുവേണ്ടി എല്ലാവരും പ്രാർത്ഥിക്കാം.